ஜெபம் செய்வோம். எங்கள் பாவங்களை நீக்கும்படி, எங்களை மீட்டுக் கொள்ளும்படி சிலுவையிலே உமது சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்காக ஒப்பு கொடுத்த அன்பின் பரலோக பிதாவே, மனிதர்களை மீட்டுக் கொண்டு நம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக விலையேற பெற்ற தன்னுடைய சரீரம் படைத்தவர் தன்னுடைய சரீரத்தையே பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்து நம்முடைய இரத்தத்தையே சிந்தின இந்த விலையேற பெற்ற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்து இதுவரை உமது கிருபையால் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்காக சிந்தப்பட்ட, எங்களுக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரத்தின் இரத்தத்தின் மேன்மையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த கட்டளை வியாழன் அன்று அன்றைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இந்த வேலையில செபிக்கிறோம். தேவரீருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் ஆளுகை செய்வதாக உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறவும் அதை குறித்து தியானிக்கவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் கர்த்தர் சுத்திகரித்து ஆண்டவரே இதை குறித்ததான தியானத்திலே ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவனான மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 251வது பாடலை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 251. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் வாய் சுந்தரத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்தெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன நாடுகளைப் போல எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் மனிதர்களுக்கு
நிர்வாகிகளுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு போக்கும் கட்டளையை அழைக்கிறவர்கள் எங்கள் குறைவாகவும் ஆவியின் தந்தவர்களை சீர்படுத்தல் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாக சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான ஒரு மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் உம்மிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை செய்வதாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதால் நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைகளை செய்யப்படாமல் எங்களை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உள்ளதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 116 சங்கீதம். சங்கீதம் 116 முறை முறையாக வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இருந்து பிறந்தார். தொன்றிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அழிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிடத்தில் இறந்திருந்தார். தம்மிடத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரணத்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தேசத்திற்காரர்கள் கட்டளையாளன் இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற உங்கள் எல்லாரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். காலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய பந்தியை குறித்து, ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளையை குறித்து நாம் தியானிக்கவும் திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நியமத்தை குறித்து இது என்ன வெளிப்பாடு என்று 3 காரியங்களை நம்மோடு கூட ஐயா பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த காரியத்தை
இந்த கட்டளை வியாழன் ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின இந்த உடன்படிக்கையை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற போது, பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இது தொடர்ச்சியாக அதற்கு பின் வருகிற 17ஆம் வசனத்திலிருந்து அவர் அங்கே பந்திக்கு அமர்கிறதையும் இந்த அனுபவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திலே கர்த்தர் கொடுத்த இந்த பண்டிகை, இந்த ஆசரிப்பினை தான் தொடர்ந்து அங்கே அனுசரித்து வருகிறார்கள். நாம் வாசிக்க கேட்டது மார்க் 14:12 பார்க்கிறோம். பஸ்காவை ஆசரிப்பதற்கு எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். இந்த நாளில்தான் இந்த பந்தியை சீஷர்களோடு இயேசு அனுசரித்தார். இதற்கு முன்பதாக அவர் சீஷர்களோடு பஸ்காவை அனுசரித்ததாக வேதத்திலே வேற எங்கும் சொல்லப்படவில்லை. இந்த ஒரே பந்திதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்காவை அவர்களோடு சேர்ந்து இயேசு அதை நிறைவேற்றினார் என்பதாக. காரணம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் திரும்பி பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து இந்த 17ஆம் வசனம் வரைக்கும் பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இங்கே ஒரு விடுதலையாக கடைசியாக அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் வருகிற போது அந்த ஜனங்களுக்கு பஸ்காவை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார். நீங்கள் இப்படி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் 3 வசனத்திலே பார்க்கலாம். அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு குடும்பத்திற்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அது போதுமானது அல்லாமல் அதிகமாக இருக்குமானால் மற்ற குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பழுதற்றது, முதன்மையானது, இதெல்லாம் ஆண்டவர் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் இதற்காக, இந்த பஸ்கா பண்டிகைக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். 7ஆம் வசனத்திலே இரத்தத்தை நிலைக்கால்களிலே நாம் பூச வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். அதே போல 14ஆம் வசனத்திலே புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. இப்படி ஆண்டவர் சொன்னார். அதே போல இதை நீங்கள் புசிக்கும் போது அந்த நிலைக்கால ரத்தம் யாருடைய வீடுகளில் எல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தப்பப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். இதே காரியத்தினுடைய நிறைவை 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 24. இதுக்கு முன்னதாகவும் 14லும் சொல்லுகிறார், இதை அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இது தொடரட்டும் என்று ஆண்டவர் தேவன் சொல்லியிருந்தார். ஆனா 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது, கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். இந்த ஆராதனையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அது வரைக்கும் நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டும். அங்கு போய் சேர்ந்த பிறகும் இந்த நித்திய நியமத்தை விட்டுவிடக் கூடாது. பஸ்கா பண்டிகை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தார். இந்த நாட்களிலும் அதே போலதான் ஒரு நித்திய வீட்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு பரம கானானை நோக்கி, ஒரு பரம நித்திய தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுவரைக்கும் இந்த நித்திய நியமத்தை நாம் கை கொள்ள வேண்டியது, இதில் பங்கு கொள்ள வேண்டியது எல்லாருடைய கட்டாயம். 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அப்பொழுது உங்கள் பிள்ளைகளின் ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், இது எப்படிப்பட்டது, இதனுடைய மேன்மை என்ன, இந்த பஸ்கா பண்டிகையினுடைய மேன்மை என்ன, அதை எல்லாம் சொல்ல வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அதன் ரத்தம் நிலைக்கால்களில் அது எடுக்கப்பட்டு நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும், அதனுடைய சரீரம் பிற்கப்பட வேண்டும். அவர் சொல்வார், எல்லாவற்றையும் நீங்கள் தொண்டு துண்டாக்கி எல்லாவற்றையும் சுட்டெரித்து அதை புசிக்க வேண்டும், ஒன்றாகிலும் விட்டு வைக்க கூடாது என்று.
அதே போல இந்த பஸ்கா பலியான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். இந்த திருவிருந்து எதற்கு என்று பிள்ளைகள் கேட்கிற போது இதைதான் நினைப்பூட்டுங்கள். நமக்காக இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். இது வருஷந்தோறும் அப்படியே கடைபிடித்துக் கொண்டே வருகிறார்கள். இதே போல ஒவ்வொரு நாளும் இந்த பஸ்கா, ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. இதே நாளில் தான், பஸ்காவின் நினைவு கூறுதலின் நாளில் தான், இந்த பண்டிகை நாளில் தான் இயேசு கிறிஸ்துவும் அடிக்கப்பட்டார். இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆடுகளாய் ஒவ்வொருவருக்காக அடிக்கப்பட்டது. இனி ஆடுகள் அல்ல, நான் மரிக்கிறேன், நான் அடிக்கப்படட்டும், நான் எல்லாருக்காக ஒரே பலியாய் அடிக்கப்படட்டும். பாருங்கள், எங்கு யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல துவங்கின ஒரு நித்திய நியமம் மோசே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இயேசுவின் காலத்திலும் அது நடந்தது. மார்க் 14:12 அதான் பார்த்தோம். சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், பஸ்காவை புசிப்பதற்கு எங்கே போய் நாங்கள் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறேன், எந்த இடம் என்று கேட்டார்கள். அது அப்படியே கை கொண்டு வருகிறது. இதே நேரத்தில் அதே ஒரு நாளில் தான் இயேசு சொல்லுகிறார், இனி பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதில்லை, நான் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறேன். யோவான் அதான் சொல்லுகிறார், லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி அல்ல போகிறார் என்று சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை ஒப்பு கொடுக்கிறார். இனி நானே உங்களுக்காக எல்லாம் செய்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். 26, 14, 15. பன்னிரண்டு பேரும் இந்த உடன்படிக்கையிலே அல்லது இந்த கர்த்தருடைய பந்தியிலே எல்லாரும் பங்கு பெற்றார்கள். 12 பேரும் இருந்தார்கள். யூதாசும் அதிலே பங்கு பெற்றார்கள். முன்பதாக நாம் இதை பார்க்கிறோம், உடன்பட்டு கொண்டு பின்பதாக வந்து எல்லாரும் அதிலே போஜனப்படினார்கள். எல்லாரும் இந்த 12 பேரும் இந்த ஐக்கியத்திலே இணைந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த 12 பேரோடு தான் இந்த முதல் அனுபவம் அவர் செய்கிறார். இதற்கு முன்பதாக யாரிடத்திலும் இந்த காரியத்தை அவர் பெரிதாக சொல்லவும் இல்லை, இந்த பஸ்காவை அவர்களோடு அனுசரிக்கவும் இல்லை. இதன் முக்கியத்துவம் அல்லது இதனுடைய நிறைவு ஆரம்பத்திலே யாத்திராகம் 12 ஆரம்பிக்கப்பட்ட அந்த பஸ்காவினுடைய நியமத்தின் முழு நிறைவே இயேசுதான் என்பதை இப்போதான் எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. அதற்குதான் முன் உதாரணமாக அவர்களுக்கு இந்த ராப்போஜனத்தை எல்லாம் சொல்லுகிறார். என்னை நினைவு கூறும்படி இதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் ஒவ்வொரு காரியங்களாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த ராப்போஜனத்தை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இன்னும் பவுல் கூட நிருபங்களிலே இதை குறித்து 1 கொரிந்தியரிலே இந்த காரியத்தை எழுதுகிறார். இந்த 3 பேரை 4 பேரையும் எழுதியிருக்கிற காரியத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒருவர் சொல்கிறார் நானே என்று சொல்கிறது என்னுடைய சரீரம், அல்லது எனக்கு உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இவையெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சொல்கிறார்கள். ஆனா கடைசியில் நாம் முடிந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்றால், உங்களுக்காக கொடுக்கப்படுகிறதும் விற்கப்படுகிறதுமான இயேசுவின் சரீரம். இதைதான் அவர் 3-4 பேர் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு விதமாக எழுதுகிறார்கள். என் சரீரம் என்று ஒரு எழுதுகிறார், இன்னொருத்தர் விற்கப்படுகிற சரீரம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம். கடைசியில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், நமக்காக கொடுக்கப்பட்டதும் விற்கப்பட்டதுமான இயேசுவின் சரீரம். அதுதான் 4 பேரும் எழுதுகிறார்கள். ஒரு பரிசுத்த நியமமாய் அவர் கொடுக்கிறார். பழுதற்ற ஆட்டுக்குட்டி, யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்திலே அதுதான் வாசித்தோம். பாருங்கள், பழுதற்ற ஒரு 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து எந்த ஒரு மாசும் இராமல் அதை தெரிந்தெடுக்க வேண்டும். அதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய முக்கியத்துவம். இயேசுவும் அதே போல பாவம் செய்யாதவர் நமக்காக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்னும் இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவராய் மரிக்கிறார். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. இது ஒரு பரிசுத்த நியமனம் என்று நாம் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் பாருங்கள். 17ஆம் வசனத்துல, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடைய புசிக்க உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இப்படி ஒரு சம்பவமும் நடக்கிறது. முதல்ல அவர் செய்த காரியம், தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த திருவிருந்தை அங்கு நியமனம் செய்கிறார். அது அங்குதான் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக தன்னையே அவர் ஒப்பிட்டு இந்த நியமனத்தை, உடன்படிக்கையை கொடுக்கிறார்.
அதற்கு அடுத்த நாள் அடிக்கப்பட்டார். அது நிறைவேறுதல் அதுக்கு அடுத்த நாள் நடந்தது. அதை முன்னேற் காரியமாக முன்பதாக அதை முதலாவது செய்து முடிக்கிறார். அந்த அடிக்கப்படுகிறதற்கு அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்னும் பின்னும் இதே காரியம் நடைபெற்றது. உயிர்த்தெழுதலும் இதே போல ஒரு நிறைவு தான். அதே போல முன்பதாக நடைபெற்ற காரியம் தான் இந்த போஜனம். பஸ்காவாகிய இந்த நாளுக்கு முன்னாக அவர் தன்னை அந்த பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு சரீரத்தையும் ரத்தத்தையும் தன்னுடைய காரியமாக இவர்களுக்கு அந்த திருவிருந்தை குறித்து அவர்கள் மத்தியில் பேசுகிறார். இரண்டாவது காரியம் தான் நீங்க பாருங்கள், அதே போஜனத்தில் இருக்கிற போதுதான் சொல்லுகிறார், என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னார். அதே போல 26 வசனம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். உடனே எல்லாருக்கும் துக்கம். இதுவரைக்கும் இயேசுவோடு இருந்தவர்கள் அவரை அவ்வளவாய் நேசித்தார்கள், அவரோடு ஓடிக்கொண்டிருந்தார்கள். இப்ப இயேசு சொன்னார் 12 பேர் தான் இருக்கிறார்கள், இதுல ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னவுடன் எல்லாருக்கும் துக்கம். ஏனென்றால் இதுவரைக்கும் இயேசு என்னென்ன சீசரிடத்துல சொன்னாரோ எல்லாம் நடந்தது. நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார், அப்படியே நடந்தது. பேதுருடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கலாம். அதுக்கு பின்பதாக வருகிற அனுபவத்திலே பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் தெரியும், இயேசு ஒன்றை சொன்னால் அப்படியே அது நடக்கும். அதே போல இந்த 12 பேர்ல ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னவுடன் எல்லாருக்கும் ஒரு துக்கம். கண்டிப்பாய் ஒருவன் இதில் நாம் ஒருவர் இருக்கிறோம். சிலருக்கு தெரியாமல் இருக்கல, யாரும் செய்ய போகிறார் என்று யாரும் அறியாதிருந்தார்கள். ஆனா யூதாசுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதுக்கு முன்பதாக வாசித்தோம், அவனை உடன்பட்டு அதற்கு பின் வந்து அமர்ந்தான். ஆனா மற்றவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை நான் அந்த ஸ்தானத்திற்கு போய்விடுவேனோ எல்லாரும் கலக்கம் கேட்கிறார்கள். பாருங்கள் 19 வசனத்துல நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய திட்டம் எது என்று தெரியாது. எல்லாரும் பயந்து இருக்கிறார்கள். 20 வசனத்தில் என்னுடனே கூட காலத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகியும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். இதற்கு பின்பு அவர் போஜன பண்ணுகையில் அவருக்கு பின் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவர் அந்த ரசத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண ரத்தம் என்று சொல்லி அவனுக்கு இதெல்லாம் காண்பித்து கொடுக்கிறார். அது முடிவில் பாருங்கள், அவன் அப்படியே அதிலிருந்து புறப்பட்டு வெளியே போகிறான். அதன் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவன் இடையிலே வெளியே போகிறதை யூதாசின் அனுபவமாக நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் இந்த ராப்போஜனம், இரண்டாவது தான் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 22:14. பாருங்கள், இதில் தொடர்ச்சியாக 39ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை பார்க்கலாம். பாருங்கள், இதற்கு பின்பதாக போஜனம் நடக்கிறது. அவர்கள் எல்லாம் சொல்லி முடித்தது 21ஆம் வசனத்துல இதோ என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ, பார்த்து அதே காரியம் வருகிறது. அதற்கு பின்பதாக அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். முதல் அனுபவம், இயேசு சொல்லுகிறார் காட்டி கொடுக்கப்பட போகிறேன், ஒருவன் செய்ய போகிறார். இரண்டாவது, இவர்களுடைய விசாரணை துவங்கிவிட்டது. அன்றையும் தங்கள் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதமும் உண்டாயிற்று. பிறகு கர்த்தர் பேசுகிற அந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களோடு கூட வருகிறது. அதிலே 39ஆம் வசனம் வரைக்கும் இந்த அனுபவங்களை பதில் சொல்லுகிறார். எப்படி யார் பெரியவன் என்பதை எல்லாம் இவர்கள் போட்டு செய்து கொண்டிருந்த அந்த காரியத்திற்கு அவர் பதில் சொல்லுகிறார். அதற்கு பின்பார்கள் கடைசியில 39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். தங்களில் யார் பெரியவன் என்கிற ஒரு விசாரணையும் அல்லது யார் பெரியவன் அவருடைய சமூகத்தில் காணப்படுவான் என்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே சொல்லப்பட்டது. ஒரு நித்திய உடன்படிக்கையை கையிலே கொடுத்தார். அதுதான் சொல்லப்படுகிறேன். ஒரு நித்திய உடன்படிக்கை இதற்கு முன்பதாக கொடுத்தார். முதல் வசனத்துல 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், அதை கொடுத்தார். அதுக்கு பின்பு போஜனம் பண்ணின பின்பு அந்தபடி பாத்திரத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். இதையெல்லாம் விட்டு விட்டார்கள். ஒரு பெரிய உடன்படிக்கை கையில கொடுக்கப்பட்டது. இது அவர்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை. 23ஆம் வசனத்திலும் 24லும் பார்க்கிறோம், எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற ஒரு வாக்குவாதம் வந்தது. 33 ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுகிற ஆயத்தமா இருக்கிறேன் என்கிற அந்த சீமோனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் தர்க்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். உடன்படிக்கையும் மறந்து விட்டார்கள். அதன் மேன்மையை உணரவில்லை. இதுவும் இதே நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். யோவான் 13ஆம் அதிகாரம்
13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் பலியிற்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களுக்கு அன்பு வைத்தபடியே முடிவு வரையதும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவர் அவன் இதயத்தை தூண்டிய பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பாருங்கள், அதற்கு பின்பு ஒரு சம்பவம். இந்த காரியத்தை இதுவரைக்கும் நாம் தியானித்தோம். இதற்கு பிறகு 14ஆம் வசனம், 4ஆம் வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இதுவும் இதே நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். 4வது ஒரு அனுபவம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், சீமோன் பேதுருவிடத்தில் வருகிற போது அவன் சொல்லுகிறான், இது கழுவலாமா, ஆண்டவரே நீர் கழுவலாமா என்று சொல்கிற பதில் சொல்கிற 7ஆம் வசனத்திலே, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். அந்த காரியத்தை விளக்கினவுடன் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவ வேண்டும். அவரிடத்துல பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இயேசு அதான் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. கிறிஸ்து நம்மை கழுவாவிட்டால் அவரிடத்தில் நமக்கு பங்கில்லை, பாத்திரவான்களா இருக்க முடியாது. அதற்கு பிறகு உணர்ந்த பிறகுதான் சொல்லுகிறார், சரீரம் முழுவதையும் கழுவும், தலையை கழுவும், கையை கழுவும், என்னை கழுவும் என்று அவர் பேசுகிறார். 10ஆம் வசனத்தை சொல்கிறார், முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. எல்லாரும் அல்ல. அந்த எல்லாரும் அல்லங்கிற அந்த பாத்திரத்திற்கு நாம் போய்விடக் கூடாது. அவருடைய கனத்திற்குரியவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பதாக பரிசுத்தமான ஜனங்களாய் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். பங்கு, நல்ல பங்கை ஒன்று கொடுத்தார். முதல்ல நல்ல பங்கு, அதற்கு பிறகுதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் வருகிறது. எடுபடாத ஒரு பங்கை நித்திய நியமமாக அவர் கொடுத்திருக்கிறார் இந்த திருவிருந்திலே. அதற்கு பிறகு நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. The Lord is at my right hand, I will not be shaken. Psalm 16:8. இந்த செய்த காரியத்தின் வெளிப்பாடு இயேசு பேசுகிறார். 14, 15 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆண்டவர் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவப்படவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது செய்ததற்கான காரியத்தை அவர் பதிலாய் விளக்கவும் செய்தார். நீங்கள் இப்ப தியானிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். அதற்கு பின்பதாக இயேசுவினுடைய போதனை தொடர்ச்சியாய் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் 22ஆம் வசனத்தில் யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை நோக்கி எல்லாம் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இயேசுவின் மார்பிலே சாய்ந்த அன்பான சீஷன் யாரை குறித்து விசாரிக்கும்படி அவர்கள் சைகை காட்டினான். 35ஆம் வசனத்தில் அப்போது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்று சொன்னான். இயேசு அதை எல்லாம் அவர் விளக்குகிறார். அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து அந்த காரியத்திலே விலகி போகிறதை நாம் அந்த அனுபவம் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த பங்கும் இந்த அனுபவமும் இந்த கட்டளை வியாழன் இரவிலே மாலையிலே செய்துபட்ட அனுபவங்கள் இதெல்லாம் நடைபெற்ற நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உடன்படிக்கையை அவர் செய்து கொண்டார். மதியான நேரத்தில் இந்த ஆடு, பஸ்கா ஆடு, அந்த பலி 3 மணிக்கு பலியிடப்பட்டு அது மாலையிலே புசிக்கப்படும். நந்தி பலி நேரம், நந்தி பலி நேரத்தில் அவர் அடிக்கப்படுவதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த 3 மணிக்கு அடிக்கப்பட்ட அதே அனுபவம் இதுவரைக்கும் கை கொண்டு வந்தார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து வரிசையாய் பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு வருஷமும். இப்ப அதே நேரத்தில் ஒருவர் அடிக்கப்படுகிறார், நான் தான் ஆட்டுக்குட்டி என்று தன்னையே அங்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து
ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து இந்த உடன்படிக்கையை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த ராப்போஜன பந்தியிலே நாம் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு சில வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இதை கர்த்தர் வருமுலவும் அந்த 26ஆம் வசனம் வரைக்கும் நம் காலையிலே அழகாக நமக்கு தியானித்து அந்த காரியத்தை விலக்கி கொடுத்தார்கள். 3 காரியம், அது உடன்படிக்கை என்பதை எல்லாம் நமக்கு விலக்கி கொடுத்தார்கள். 27ஆம் வசனத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். பந்தி என்றாலே அது ஒரு ஐக்கியம். ஒரு ஐக்கியத்திற்கு தான் பந்தியை வைக்கிறார்கள். ஒவ்வொரு திருமண வீட்டிலே ஒரு பந்தி இருக்கிறது. அது பசியாயவர்களுக்கு கொடுப்பதற்கு அல்ல, ஒரு ஐக்கியம். குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் அறிமுகமானவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஐக்கிய பந்தி தான் ஒவ்வொரு பந்தி. இதே போல பல பந்திகள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு பந்தி. இது என்ன என்று சொன்னால், இந்த பந்தியில நானும் இருக்கிறேன், என்னை உண்டாக்கின தேவனும் இந்த பந்தியில் என்னோடு இருக்கிறார். அதுதான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்கிற சத்தம் பலிபீடத்திலிருந்து நமக்கு கேட்கிற போது நம்முடைய விசுவாச கண்கள் இந்த கட்டளை வியாழன் அன்று சீஷர்களோடு அமர்ந்திருந்த இயேசு இன்று என்னோடு அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உடன்படிக்கை, இதுதான் உடன்படிக்கை. அங்கே பலிபீடத்தின் சத்தம் கேட்கிற போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்க்க வேண்டிய இயேசு, நமக்காக அடிக்கப்பட்ட இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும். இதே பந்தியிலே இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. அவர் இயேசு ஒரு பந்தியில் இருக்கிறார் என்றால் அதில் அசட்டையாய் அபாத்திரமாய் நாம் இருக்கக்கூடாது. அதான் அங்கே பவுல் சொல்லுகிறார், அபாத்திரம் உள்ளவர்களாய் அந்த காரியத்தை நாம் இருக்கக்கூடாது, கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 28 பாருங்கள், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த பந்தியிலே இயேசுவோடு வருவதற்கு என்னில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை தன்னைத்தானே நான் சோதித்து அறிந்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒப்பு கொடுத்து வர வேண்டும். ஆயக்காரனின் ஜெபத்தை இந்த திருவிருந்துகளில் அதிகமாய் நாம் சொல்லி அவரை கிருபாசன தண்டையில பிரவேசிக்க வேண்டும். இந்த பலிபீடத்திற்கு வருகிறோம். வருகிற போது நம்மிடத்தில் அநேக குறைவுகள் இருக்கலாம். எந்தோ காரியங்களை செய்திருப்போம், அறியாமல் செய்திருக்கலாம். குறைவுகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை, எல்லாரும் குறைவு உள்ளவர்கள். ஆனால் பலிபீடத்திற்கு வருகிற போது தைரியமாய் கிருபாசனத்திற்கு வருகிற நாம் இரத்தத்தினால் கழுவ பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்ற அந்த ஜெபம் இருதயம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தகுதி இல்லை. இந்த பந்தியிலே இயேசுவோடு பந்தியில அமர்வதற்கு நாம் ஒருவரிடத்திலும் தகுதி இல்லை. அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே கிருபை செய்யும், எங்களுக்கு மனதிறங்கும் என்கிற அந்த அனுபவத்தோடு வர வேண்டும். சோதித்து அறிந்து வர வேண்டுமா? இந்த அப்பத்தை, இந்த இயேசுவின் சரீரம், இந்த இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. இதை பெற்றுக்கொள்ள போகிறோம். அசட்டையாய் அல்ல, பாருங்கள், சோதித்து அறிந்து வர வேண்டுமா? 29 பாருங்கள், என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினைத்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். நிதானித்து அறியாமல் நாம் வந்துவிட்டால் நமக்கு நாமே ஆக்கினை தீர்ப்பை உண்டு பண்ணிக்கொள்கிறார். கர்த்தருடைய சரீரம் அது எவ்வளவு விலையேற பெற்றது, நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நிதானித்து அறிய வேண்டும். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படியானால் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு ஒரு எதிர்மறையும் இருக்கிறது. நம்மை சோதித்து பயபக்தியோடு அர்ப்பணித்து இந்த கிருபாசன தண்டையில வருவோம். ஆனால் ஒரு மேன்மையான பங்கு, எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. சங்கீதம் 116 நாம் அதைத்தான் வாசித்தோம். சங்கீதம் 116 நாம் திருப்பிக் கொள்வோம். ஆத்துமா அதிலே பலப்படுகிறது என்பதை நாம் அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கலாம். 116 சங்கீதத்திலே அநேக மரண கட்டுகள், பாவ கட்டுகள், அநேக உபத்திரவங்கள், பாடுகள், இதையெல்லாம் சுற்றி கொண்டது. 13 வசனத்தை பாருங்கள், மரண கட்டுகள் சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்துக் கொண்டது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இது எல்லாம் எனக்கு இருந்தாலும்
ஒரு நித்திய உடன்படிக்கை என்னை விடுதலை ஆக்கிச்சு. பலிபீடத்துல வந்து இந்த திருவிருந்திலே பங்கு பெற்ற பிறகு இயேசுவோடு ஒரு ஐக்கியம் எனக்கு வந்து விட்டது. என் ஆத்துமா பலன் கொள்ளுகிறது, என் ஆத்துமா பலன் கொள்ளும். அந்த 7ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா, கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். 8ஆம் வசனத்திலே என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்பு வைக்கிறார். இந்த நல்ல பங்கு இந்த பலிபீடத்தின் அண்டையே நமக்கு கிடைக்கும். இந்த கிருபாசன அண்டையிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். மரண கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம், பலவீன கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம், உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல தைரியமாய் வந்து இந்த பந்தியில சோதித்தறிந்து வந்து நிற்போம். ஆனால் நமக்கு நிச்சயமான ஒரு பலன் உண்டு. அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்த அந்த காரியங்களுக்கு எதிர்மறையான ஜீவ வாழ்வு, நித்திய ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு எல்லாம் ஒன்று. சிலர் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். ஏன்? அபாத்திரமா இருந்து. அப்ப பாத்திரமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் தருகிற பலன். இந்த ரத்தம், இந்த சரீரம் நமக்குள் போகிறது. போஜனம் என்றால் நம்ம உட்கொண்டவுடன் நமக்குள் இருக்கும். அதே போல திருப்பந்தி உள்ளே உட்கொண்டவுடன் இது எனக்குள் இருக்கிறது. இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அதனாலதான் இந்த பந்தி என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நாளும் வைக்கிறதுக்கு முடிவு செய்தார்கள். கானடா வந்தபோது நாசரேத் பகுதி அந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் அனுசரிப்பதற்கு அவர்கள் இன்று வரைக்கும் அந்த காரியத்தை செய்கிறார்கள். கொரோனாவிலே ஒரு 3 நாள் எந்த தரம் அது நடக்க முடியாத சூழ்நிலை வந்தது. ஆனாலும் நடந்து கொண்டு, ஏன்? ஒவ்வொரு நாளும் நான் என்னை புதுப்பிக்க வேண்டும். இயேசு எனக்குள் வருகிறார். இயேசு அதுதான் முதல்ல பந்தியில இயேசு என்னோடு இருக்கிறார். 2வது முடிந்த பிறகு இயேசு எனக்குள் வந்து விட்டார். எவ்வளவு மேன்மையான தேவன்! சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யாருக்குள் இருக்கிறார்? எனக்குள் வந்து விட்டார். எவ்வளவு மேன்மை! அப்படி நாம் எவ்வளவு தகுதிப்பட வேண்டும், எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமான தேவன். அவர் நமக்காய் பலியிடப்பட்டதினால் இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். பிதா 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய கண்களிலே இந்த பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதை தோன்றினது. ஏன்? அந்த ஆட்டுக்குட்டி மரித்தால் பல கோடி ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும். அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்யப்படுவார்கள். ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம் நமக்குள் வருகிறது. அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இன்று நாம் எல்லாம் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா! ஒரு ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த சிலுவையை ஒப்பு கொடுத்தார். இன்று வரை அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி மரண கட்டுகள், பாதாள கட்டுகள், இக்கட்டு, சஞ்சலம் இது எல்லாம் வந்தாலும் விடுவிக்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட உண்டு. கர்த்தர் அநேக நன்மைகளை நமக்கு செய்ய வசனங்களே நாம் அதிக சங்கீதம் முழுவதும் நீங்கள் தியானித்து பாருங்கள். அவர் அநேக ரட்சிப்பை, அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதான் சொல்வார், ஆத்மாவே அதையெல்லாம் நீ நினைத்துப்பார், அதையெல்லாம் யோசி என்று சொல்லி அவ்விதமாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32 நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். அப்படியானால் இந்த கிறிஸ்துவின் காப்போஜன பந்தியிலே எவ்வளவாய் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5, 6, 7. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா இசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புறம்பில் கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்தமாவு அல்ல, துர்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்கப்படவும். நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார். இனியும் அந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி பழைய புளித்த மாவு அல்ல. அதுல நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். பழைய புளித்த மாவை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவன் சாவான், அழிக்கப்படுவான் என்று இயேசு சொல்வார். புளித்த மாவை யாரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அதை புசித்துக் கொண்டிருக்கிறானோ 7 நாளும் அவன் அழிக்கப்படுவான். இங்கே பவுலன் சொல்லுகிறார், அந்த பழைய புளித்த மாவை விட்டு புதிய ஒரு அனுபவம், பஸ்காவாகிய இந்த புதிய அனுபவத்தை, புளிப்பில்லாத அப்பத்தோட இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். பலிபீடத்துல வருகிற போது நம்மை ஒப்பு கொடுத்து, அந்த என்ன குறைகள் இருக்குமானால்
அறிந்தும் அறியாமலும் செய்த சிந்தனைகளில், வார்த்தைகளில், செயல்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையான பாத்திரமை ஒப்பு கொடுத்து இந்த பலிபீடத்துக்கு வருவோம். ஆனால் இந்த வெறுமையான பாத்திரத்துக்குள்ள கனம் பொருந்தின இயேசுவின் ரத்தமும் கனம் பொருந்தின இயேசுவின் சரீரமும் நமக்குள்ள வரும். அது நமக்கு திடனாயும் பலனாயும் இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜீவ அப்பமான அப்படி வார்த்தையை குறித்து சொல்கிறது, சரீரத்தை குறித்து. நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே. அவருடைய சரீரத்தையே நமக்கு சொல்லுகிறார். அவருடைய சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பம் நமக்குள் இருக்கிறது. சாதாரண ஏதோ ஒரு அப்பத்தை கொடுக்கிறார்கள், ஏதோ ஒரு திராட்சரசம், அப்படி அல்ல. இது விலையேற பெற்றது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம் என்பதை அதிகமாய் உணர்ந்தோம். ஆனால் நம்முடைய சரீரத்திற்கும் ஆரோக்கியம் உண்டு. எப்பேற்பட்ட பிணிகளாக இருந்தாலும் நீங்கும். அதாவது சங்கீதம் 116 பார்க்கிறோம், மரண கட்டுகள், இக்கட்டுகள், பாவக்கட்டுகள் எவைகள் சுற்றி இருந்தாலும் இந்த ரத்தத்தால் கூடாதது ஒன்றுமில்லை. விலையேற பெற்ற வல்லமை உள்ள இயேசுவின் ரத்தம் நமக்குள் வருகிறது. இது சாதாரண ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம். இது வல்லமை உள்ளது. இது நமக்காய் தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம். யாத்திராகமம் 12 பார்க்கிற ரத்தத்தை எடுத்து நீங்கள் தெளிக்க வேண்டும். இது தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவத்தில் என்ன, சரீரத்தில் என்ன வியாதிகள் இருந்தாலும் ஆத்மாவையும் சரீரத்தையும் புதுப்பிக்க வல்லமை உள்ளது. அதனாலதான் தைரியமாய் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்க இந்த நியமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 26:26 பாருங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம். பாருங்கள், மார்க் ஒரு விதமா எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர். ஆனா இங்கு மத்தேயு சொல்லுகிறார் ஒரு காரியம், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கு, என்னுடைய சரீரம் என்று அவர் விளக்குகிறார். ஆனால் இந்த அவருடைய சரீரம் நமக்குள் உட்கொள்ளப்படுகிறபடியால் நாம் எவ்வளவு பாத்திரவான்களை கனமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். இது நம்மை உயிர்ப்பிக்கும். அது விசுவாசத்தோடு வர வேண்டும். முதல் காரியம் விசுவாசத்துல இந்த பந்தியில் இயேசு நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள் சென்றிருக்கிறது. மூன்றாவது, இது என்னை உயிர்ப்பிக்கும், இது என்னை வாழ வைக்கும், என் சரீரத்தை உயிர்ப்பிக்கும், என் ஆத்மாவை பலப்படுத்தும். இந்த நிச்சயம் நமக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:24 பின்பகுதி. பாருங்கள், அவரை நினைவு கூறுதல். அவர் நினைவு கூறும்படி இதை செய்யும்படி நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இது நமக்கு உடன்படிக்கையாய் தந்திருக்கிறார். இதுல பங்கு எல்லாரும் அவரை நினைவு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைவு கூறுதலுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 1:29 அவர் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். வருஷம் வருஷம் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்காக, ஒரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த இயேசு அதுக்கு ஒரு நிறைய வைக்கிறார். ஒரே தரம், ஒரே பஸ்கா ஆடு அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பழுதற்ற இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டது. இனி நம்ம எல்லாருக்கும் விடுதலை. அந்த ரத்தத்துல பங்கு பெறுகிற எல்லாருக்கும் விடுதலை. அந்த ரத்தத்துல பங்கு பெறுகிற சரீரத்தினோடு இணைக்கப்படுகிற எல்லாருக்கும் அற்புதம், எல்லாருக்கும் ஜீவ வாழ்வு அவர் அளிக்கிறவராக இருக்கிறார். அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7:22. பாருங்கள், நமக்காக அவர் பிணைக்கப்பட்டார். நமக்காக அவர் பிணைக்கப்பட்டார். ஏசாயா 53:5 பார்க்கிறோம், நம்முடைய மீறல்களுக்காக காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அதே போல பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. பாருங்கள், விடுதலை செய்யும்படி, நமக்கு ஜீவன் தரும்படி ஒரே தரம் அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு யாரெல்லாம் இணைக்கப்படுகிறார்களோ எல்லாருக்கும் புது வாழ்வு, எல்லாருக்கும் விசேஷித்த நித்திய ஜீவன் உண்டு. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44 வாசிக்கலாம். 22:44.
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழியாய் நமக்காய் சிந்தப்பட்டது. இது எல்லாம் நினைவு கூற வேண்டும். நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து இந்த கண்களுக்கு முன்பு அந்த பந்தியில வருகிற போது அந்த பயபக்தி நடுக்க நமக்கு எப்போது இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவருடைய சமூகத்திற்கு ஓடி வந்து விட வேண்டும். இந்த திருப்பந்தியில் ஆயுதத்தோடு பங்கு பெற வேண்டும். அதே போல முடிந்த பிறகு ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகுதான் நாம் எழுப்பி போக வேண்டும். ஆசீர்வாதம் அந்த ஸ்தோத்திர பங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, அந்த நிறைவின் பங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகுதான் அதிலிருந்து போக வேண்டும். கத்தீட்ரல் பேராலயத்திலே ராஜசேகரன் ஐயா அவர்கள் இருக்கிற போது இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். காணிக்கை ஆசீர்வாத ஜெபம் முடித்த பிறகு ஒரு இசை வாசிப்பதற்கு அவர்கள் ஒரு இடம் கொடுப்பார்கள். அந்த இசை வாசிக்கிற போது எனக்கு திருவிருந்திலே பங்கு பெற இல்லை, நான் புறப்பட போகிறேன் என்றால் எழும்பி போகலாம். அதற்கான ஒரு நேரம். அந்த இசை வாசித்து முடித்த பிறகு யாரும் எழுந்திருக்க கூடாது. அப்படி ஒரு வைத்திருந்தார்கள். யாரும் எழுந்திருக்க கூடாது. பந்திக்கு மாத்திரம் எழுந்து வருவார்கள். அதே இடத்துல அமர்ந்திருப்பார்கள். முடிந்த ஆசீர்வாதத்திற்கு பிறகுதான் எல்லாரும் வெளியே போக முடியும். அதுதான் ஒரு நியமம். ஆண்டவர் அதுதான் நமக்கு எதிர்பார்ப்பு. எல்லாரையும் அழைத்து இருக்கிறார். நம்ம எல்லாம் இயேசுவோடு பந்தியில் இருக்கிறோம். ஒரு முதலமைச்சர் இடத்துல ஒரு மீட்டிங் நமக்கு நேரம் கொடுத்திருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கிற போது இடையே நம்ம எழுந்து போக முடியாது. என்ன அவசரமா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நம்ம இருந்துதான் ஆக வேண்டும். அமர்ந்து பேசிதான் ஆக வேண்டும். பேசுகிறோமோ இல்லையோ இருந்துதான் ஆக வேண்டும். ஐயாவும் அதான் சொல்வார்கள், எழுந்து போகக்கூடாது. நீங்கள் பங்கு பெறுகிறீர்களோ இல்லையோ அமைதியா உட்கார்ந்துருங்கள். போக வேண்டிய நேரம் உண்டு, அதிலே போய்கொள்ளலாம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகுதான் சீஷர்களும் இயேசுவும் அங்கே ஒளிவு மலைக்கு போனார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் ஸ்தோத்திர பாட்டுக்கு முன்பதாகவே எழுந்து போய்விட்டான். இந்த பங்கின் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். நடந்தது என்ன? தன்னுடைய உயிரையே மறைத்துக் கொள்ளுகிறார், தனக்கு கேடுண்டாக்கி கொள்ளுகிறார். ஆகவே நாம் எல்லாவற்றிலையும் கவனம். இந்த திருப்பந்தியின் ஆரம்பம் முதல் முடிவின் பங்கு வரைக்கும் நாம் கவனம். இதில் பங்கு பெற்ற பிறகு சொன்னபடி எனக்குள் இயேசு இருக்கிறார், அப்படி ரத்தம் எனக்குள் இருக்கிறது, அப்படி சரீரம், மேன்மையான சரீரம் என் பாத்திரத்தில் இருக்கிறது. இது ஆசீர்வாதமா இருக்கத்தக்க என்னை காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நற்கரணைக்கு வருகிற போது அதிக ஆயத்தம், அதிக பயபக்தியோடு இந்த மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் நேர அனுபவங்களை சொன்னேன். இந்த மேன்மையின் உணராமல் எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள், என்னெல்லாமோ செய்தார்கள், எவ்வளவோ காரியம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததுக்கு பிறகு கடைசியில இதெல்லாம் முடிந்த பிறகு ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒளிவு மலைக்கு எல்லாரையும் அழைத்து சென்றார். பாருங்கள், இந்த காரியத்தை அனுபவத்தை பிடித்து கொள்கிற காரியம் மேன்மையை உணர வேண்டும். இந்த நற்கருணை சாதாரணது அல்ல, மேன்மை. சாதாரண பந்தி அல்ல, இது மேன்மை. இது நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்கும். அந்த விசுவாசத்தோடு இனி அவருடைய பந்திகளில் வருவோம். நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். நம்முடைய சரீரத்தில் எந்த வியாதியும் இருந்தாலும் அது மாற்ற வல்லமை உள்ளது. ஏனென்றால் அது இயேசுவின் சரீரம், ரத்தம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்ததான மேன்மைகளை நாங்கள் தியானித்து பார்க்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவே தொடர்ந்து இந்த காரியத்திலே, நியமத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவரே காரியங்களை சீஷர்கள் பேசிக் கொண்டார்கள், எவ்வளவோ காரியங்களை தங்களுக்குள்ளே விசாரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த மேன்மை, உன்னத பங்கை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆண்டவரே, நாங்களும் அநேக நேரத்தில் இந்த மேன்மையை உணராது இருக்கலாம். திருப்பந்தி என்பது சாதாரணமான அல்ல. விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம், விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது, எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பந்தியில இயேசு எங்களோடு இருக்கிறீர். திருப்பந்தியில உம்முடைய சரீரம், ரத்தம் பரிமாறப்படுகிறது. நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த மகா மேன்மையை எல்லாரும் நாங்கள் உணர்ந்து இனி இந்த திருப்பந்தியில நாங்கள் சேர வேண்டும். இதுவரைக்கும் ஏதோ நாங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இனி இந்த பந்தியில இயேசு இருக்கிறார். இந்த பந்தியில நான் பங்கு பெற போகிறேன். அவரோடு பாடம் பண்ணும், அவரோடு ஐக்கியம் கொள்ளும் இந்த பந்திக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற அன்றைய இந்த நியமத்தை எல்லாரும் நாங்கள் உணர்ந்து இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும். இந்த பந்தியில கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் திரள் உண்டு, திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. நாங்கள் அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபாத்திரராய் நாங்கள் பங்கு பெற்று விடாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு நீ கிருபை செய்து விடுங்க, எங்களை கழுவி சுத்திகரித்து விடுங்க. நாங்கள் அநேக குற்ற
குற்றம் குறைவுகள் உள்ள ஜனங்கள். ஆனாலும் எங்கள் மீது கோபமாக இராதபடிக்கு, தெய்வ கோபாக்கினை எங்கள் மீது வராதபடிக்கு கர்த்தாவே கிருபையாய் இருப்பீராக. இப்படி சமூகத்தில் பயத்தோடும் ஆண்டவரே நித்திய மேன்மையை உணர்ந்து நாங்கள் பங்கு பெற உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்வை அதை உயிர்ப்பிக்கும். எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி அதை எல்லாம் மாற்றும். எங்களுக்காய் தெளிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இரத்தம் அது எப்பேற்பட்ட வாதையா இருந்தாலும் அது மாற்றி போட வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது எப்பேற்பட்ட சங்கார தூதனா இருந்தாலும் அது விலகி போகக்கூடிய அந்த வல்லமை உள்ள இரத்தம் எங்களுக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. 430 வருஷமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்த பஸ்காவின் அனுபவம் எங்க எல்லாருக்கும் உண்டாயிருக்கட்டும். அநேக பலவீனங்கள் இருந்திருக்கலாம், பல நாட்களாய் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், பல நாட்களாய் வேதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம், பல வருஷங்களுடைய குறைவுகளா இருக்கலாம். ஆனால் இந்த பஸ்காவின் மேன்மை எங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படட்டும். அந்த மேன்மை உணர்ந்து எங்க எல்லாருக்கும் அந்த வாழ்வை ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தர் தருவீராக. இந்த நல்ல பங்கில நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அனுபவிக்க எங்கள் ஆவிக்குரிய கண்களால் இந்த பந்தியில இயேசு அமர்ந்திருக்கிறது, இந்த அவருடைய ரத்தம் சரீரம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பிற்கப்பட்ட மேன்மையான சரீரத்தை உணர்ந்து நாங்கள் அனுபவிக்க ஒவ்வொருவரும் கிருபை செய்து வழி நடத்துங்க. இப்படி திருப்பதியில் வருகிற போதெல்லாம் இதை கர்த்தர் எங்களுக்கு நித்திய நியமமாய் தந்து அதை நினைவுகூறும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. அதை நினைவு கூறுதலை எங்களுக்கு தாங்க, மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். திருப்பதியை குறித்து தொடர்ந்து நாங்களுடைய காரியங்களை தியானிக்கவும் அதனுடைய மேன்மை உணர்வும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.